ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேபி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள முக்கிய தினங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் உள்ள இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 மார்க்கு உங்கள் கையிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10 ஸோ மனித உரிமைகள் தினம். இது பிசி எக்ஸாமில் சரி, டிஎன்பிசி எக்ஸாமில் சரி, ஸோ நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம இந்த இதில் வந்து முக்கியமான தினங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜனவரி மாதம் பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் 3வது ஞாயிறு பார்த்தீங்க அப்படின்னா உலக மத நல்லிணக்க தினம். ஜனவரி மாதம் 3வது ஞாயிறு உலக மத நல்லிணக்க தினம். 4ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக பிரெய்லி தினம். அதாவது இந்த கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கான தினம் தான் வந்து உலக பிரெய்லி தினம். 9ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ். அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அதாவது என்னென்னா, இந்த ஜனவரி 9ஆம் தேதி தான் காந்தியடிகள் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 10ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக ஹிந்தி தினம். 12ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம். 15ஆம் நாள் தேசிய இராணுவ தினம். ஸோ ஜனவரி 23 பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி பிறந்த தினம். ஜனவரி 24 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புக்கில் உள்ளது, தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 26 குடியரசு அண்ட் கஸ்டம்ஸ் தினம். ஸோ கஸ்டம்ஸ்னு ஒன்றும் கிடையாது, வருமான வரி தினம். 30ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா தியாகிகள் தினம் மற்றும் சர்வதேச தொழுநோய் தினம். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட் சொல்லணுமோ சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 9ஆம் தேதி முக்கியமான தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் தினம். நெக்ஸ்ட்டு ஜனவரி 12ஆம் நாள் தேசிய இளைஞர் தினம். ஸோ இது எதனால் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஸோ ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தரோட பிறந்த நாள். ஸோ அவருக்காண்டி தான் வந்து இந்த தேசிய இளைஞர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 15 முக்கியமான தினம். ஜனவரி 24 முக்கியமானது, 25 முக்கியமானது. அதேமாரி ஜனவரி 30ஆம் தேதியும் முக்கியமானது. ஸோ ஜனவரி 30 வந்து காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்றுவாங்க. ஸோ அதனால தான் வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அகிம்சை தினமும் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதியை இப்படி 9ஆம் தேதியே வயசாக வச்சுங்க. ஸோ 9 வயசில் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரான். வந்துட்டு 10 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி கற்றுக்குறான். ஹிந்தி கற்றுக்கிட்டு 12 வயசில் அவன் வந்து இளைஞன் ஆகிறான். 15 வயசில் இராணுவத்தில் வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ 12 வயசில் இராணுவத்தில் ஜாயின் பண்ணுறான். 15 வயசில் இராணுவத்தில் ஜாயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் இராணுவத்தில் ஜாயின் பண்ணிட்டு நேதாஜிக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறான் அவரோட பிறந்தநாளை. 24 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறான். அதுக்கப்புறம் 25 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓட்டு போடுறான். ஸோ 26 வயசில் வந்து வேலை பார்க்குறான் இல்லையா, ஸோ வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காண்டி அவன் என்ன பண்ணுறான், கஸ்டம்ஸு, ஸோ வருமான வரி வந்து அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ 30ஆம் தேதி வந்து தியாகிகள் கண்டி செலிப்ரேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ பிடிச்சிருந்தா பார்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பிப்ரவரி மாதம் பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 4ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4. பிப்ரவரி 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உலக நீரிழிவு தினம். பிப்ரவரி 13ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக வானொலி தினம். பிப்ரவரி 13 உலக வானொலி தினம்.
பிப்ரவரி 20ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21ஆம் நாள் பன்னாட்டு தாய்மொழி தினம். பிப்ரவரி 28ஆம் நாள் தேசிய அறிவியல் தினம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கியமான நாள். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிப்ரவரி 4, பிப்ரவரி 13, பிப்ரவரி 21, பிப்ரவரி 28. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. இப்போல்லாம் 4 வயசு குழந்தைக்கே வந்து கேன்சர் வருது. ஸோ அதனால் அப்படியா வச்சுக்கோங்க. உலக புற்றுநோய் தினம். ஸோ வானொலி தினம் பிப்ரவரி 13ஆம் நாள். ஓகேங்களா? ஸோ 28ஆம் நாள் தேசிய அறிவியல் தினம் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, சசிவி ராமனை வந்து அவரோட பிறந்தநாள் வச்சு தான் வந்து தேசிய அறிவியல் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மார்ச் மாதம் பார்க்கலாம். 1ஆம் நாள் மார்ச் 1 பார்த்தீங்க அப்படின்னா உலக சிவில் பாதுகாப்பு தினம். 1ஆம் நாள் உலக சிவில் பாதுகாப்பு தினம். 3ஆம் நாள் உலக வன தினம். மார்ச் 4ஆம் நாள் தேசிய பாதுகாப்பு தினம். மார்ச் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 12ஆம் நாள் உலக சிறுநீரக தினம். மார்ச் 13ஆம் நாள் உலக தூக்க தினம். மார்ச் 14ஆம் நாள் பை தினம். இந்த பை மேக்ஸில் வரும்ல, ஸோ அதுக்கான தினம்தான் வந்து மார்ச் 14ஆம் நாள். மார்ச் 15ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 உலக காடுகள் தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 24 உலக காசநோய் தினம், காசநோய் எதிர்ப்பு தினம். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ மார்ச் 1 உலக சிவில் பாதுகாப்பு தினம், இது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி மார்ச் 3 முக்கியமானது. மார்ச் 8 இது வந்து முக்கியமானது. ஸோ மார்ச் 15 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நுகர்வோர் உரிமைகள் தினம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 20லேருந்து 24 வரையும் ரொம்ப முக்கியமானதான். இந்த சிட்டுக்குருவிகள் தினம்லாம் அடிக்கடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 20ஆம் நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆர்டர் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி, காடு, நீர், வானிலை, காசநோய், இது வச்சுக்கோங்க. ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, காட்டுக்கு போகுது. காட்டுக்கு போயிட்டு அது அங்கே இருக்கிற இலை, அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு என்ன பண்ணுது, தண்ணி குடிக்க போகுது. தண்ணி குடிக்க போகும்போது வானிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதில் அமிலமழை இந்த மாதிரிலாம் பெய்ய ஆரம்பிக்குது. இதனால் அதுக்கு என்ன பண்ணுது, காசநோய் வந்துடுது. ஸோ அதுதான் வந்து மார்ச் 24. ஸோ இப்படியா இருந்துச்சு. சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, காட்டுக்கு போகுது. காட்டுக்கு போயிட்டு உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தேவைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வானிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் என்னென்னா, ஸோ அமிலமழை, ரொம்ப மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக அதுக்கு என்ன பண்ணுது, காசநோய் வந்துடுது, டிபி வந்துடுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான நாள். ஸோ சொல்லிவிட்டேன் என்னென்னு. அடுத்து ஏப்ரல் மாதம் பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். சர்வதேச குழந்தைகள் புத்தகங்கள் தினம். ஸோ ஏப்ரல் 5ஆம் நாள் தேசிய கடல்சார் தினம். ஸோ டேட்டெல்லாம் முக்கியமாக பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 தேதி நான் கேட்குறேன். உங்களுக்கு யாவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏப்ரல் 5ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சர்வதேச விளையாட்டின் அமைதி மற்றும் முன்னேற்ற தினம். ஏப்ரல் 7ஆம் நாள் உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை உலக ஆரோக்கிய தினம், ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் நாள் ஏப்ரல் 10ஆம் நாள் சர்வதேச ஹோமியோபதி தினம். 11ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய செல்லப்பிராணிகள் தினம். ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினம் மற்றும் தீயணைப்பு வீரர் அஞ்சலி தினம். 18ஆம் நாள் உலக மரபு உரிமை தினம், இல்லை உலக பாரம்பரிய தினம். ஸோ ஏப்ரல் 22ஆம் நாள் பார்த்தீங்கன்னா புவி தினம் அல்லது உலக நாடு தினம்.
ஏப்ரல் 24ஆம் நாள் பஞ்சாயத்து ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம்லாம் புத்தகத்தில் இருக்கிறது. ஏப்ரல் 2 அந்த சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம், அப்புறம் உலக சுகாதார தினம், அப்புறம் இந்த புவி தினம், பஞ்சாயத்து ராஜ் தினம், இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எது இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஸோ ஏப்ரல் 2ஆம் நாள், 5ஆம் நாள், 7ஆம் நாள், ஸோ 22ஆம் நாள், 24ஆம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் 25ஆம் நாள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ மே மாதம் பார்க்கலாம். மே 1ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும் தொழிலாளர் தினம். ஸோ இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1923. ஸோ சங்கரலிங்கனார், ஸோ அவர் தான் வந்து தொழிலாளர் தினத்துக்கு வந்து வரணும் 1ஆம் தேதி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். 1923 கொண்டு வந்திருப்பார். ஸோ அதன் மூலியமாக தான் மே தினம் வந்து 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம தல அஜித் தினமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 1 தான். ஓகே. ஸோ 3ஆம் நாள் மே 3 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச வானியல் தினம். ஸோ சர்வதேச வானிலை தினம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதே 3ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக பத்திரிகை தினம், பத்திரிகை சுதந்திர தினம், உலக சிரிப்பு தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம்தான். ஸோ மே 5ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக ஆஸ்துமா தினம், உலக கை கழுவுதல் தினம் மே 5ஆம் தேதி. மே 7 பார்த்தீங்க அப்படின்னா உலக தடகள தினம். மே 8 பார்த்தீங்கன்னா உலக செஞ்சிலுவை தினம். மே 11ஆம் நாள் தேசிய தகவல் தொழில்நுட்ப தினம். மே 16 பார்த்தீங்கன்னா தேசிய டெங்கு தினம். மே 21 உலக கலாச்சார பல்வகை தினம். மே 22ஆம் நாள் உலக உயிரி பன்மை தினம். மே 29ஆம் நாள் சர்வதேச எவரெஸ்ட் தினம். மே 31 பார்த்தீங்க அப்படின்னா உலக புகையிலை எதிர்ப்பு தினம். ஸோ இதில் புக்கில் கேட்ட கொஸ்டின் புக்கில் இருக்கிறன்னு நான் சொல்கிறேன் எது இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ மே 3 புக்கில் இருந்தது. ஸோ 21 மே 21 புக்கில் இருந்தது, 22 புக்கில் இருந்தது. ஸோ மே 31 வந்து புக்கில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஸோ இன்னும் முக்கியமான தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மே 3ஆம் தேதி சர்வதேச வானிலை தினம். இது ஒரு முக்கியமான ஒரு தேதி. ஸோ உலக கை கழுவுதல் தினம் 5ஆம் தேதி, அது முக்கியமானது தான். அப்புறம் மே 21, 22, 31 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம், ஜூன் மாதத்துக்கு பார்க்கலாம் முக்கிய தினங்கள். ஜூன் 1ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக பால் அண்ட் சர்வதேச பெட்ரோல் தினம். ஸோ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பால்காரனுக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அப்படியா வச்சுக்கோங்க ஜூன் மாதம். ஸோ 3ஆம் நாள் ஜூன் 3 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சைக்கிள் தினம். ஸோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி நடுவில் 3 பேர் சேர்ந்து போவாங்க. ஸோ அதனால் அதை அப்படியா வச்சுக்கோங்க ஜூன் 3ஆம் நாள். ஜூன் 5ஆம் நாள் உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின்னு. ஸோ திருப்பி நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன் இதை வந்து இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபாடு அடைஞ்சிக்கிட்டு. ஸோ அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அந்த தேதி வந்து தெரியணும் அப்படின்றக்காண்டி தான். ஜூன் 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 7ஆம் நாள் உலக உணவு பாதுகாப்பு தினம். 8ஆம் நாள் உலக ஓசோன் தினம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஜூன் 8ஆம் நாளும் சொல்கிறாங்க, செப்டம்பர் 16ஆம் நாளும் வந்து உலக ஓசோன் தினம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து செப்டம்பர் 16 தான் வந்து ரொம்ப முக்கியமான உலக ஓசோன் தினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்க வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜூன் 11ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பசுமை மிசோரம் தினம். 12ஆம் நாள் உலக குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு தினம். ஸோ 12 வயசில் வந்து குழந்தை வந்து வேலைக்கு போச்சு, 12 வயசு பையன் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஸோ அதுக்கான எதிர்ப்பு தினம் வந்து தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அன்றைக்கி தான் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12ஆம் நாள் பார்த்திங்கன்னா உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், இதை சொல்லிட்டேன்.
ஸோ 14ஆம் நாள் உலக இரத்த தானம் செய்வோர் தினம். ஸோ இரத்த தானம் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தினம் தான் வந்து 14ஆம் தான். ஸோ 14 வயசுக்கு அப்புறம் வந்து இரத்த தானம் பண்ணலாம். ஆக்சுவலி என்னென்னா 18 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் இரத்த தானம் பண்ண முடியும். ஸோ அதை -4 குறைச்சிட்டு இரத்த தானம் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ 18ஆம் நாள் பார்த்திங்கன்னா முகக்கவச தினம். இது கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு 2020. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். ஸோ முகக்கவச தினம் வந்து எந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து கர்நாடக அரசு சொல்லுது அப்படின்னா, ஸோ 18ஆம் நாள். ஓகேங்களா. ஸோ ஜூன் 18ஆம் நாள் தான் வந்து முகக்கவச தினம். 19ஆம் நாள் ஜூன் 19 தேசிய வாசிப்பு தினம். 20ஆம் நாள் சர்வதேச அகதிகள் தினம். 21 சர்வதேச யோகா தினம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக தான் வந்து ஐநா அமைப்பு இதை சேர்த்துச்சு. ஸோ 21ஆம் நாள் வந்து சர்வதேச யோகா தினம். 23ஆம் நாள் சர்வதேச ஒலிம்பிக் தினம். 26ஆம் தேதி உலக போதை ஒழிப்பு தினம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஜூன் 5 சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். அப்புறம் 18ஆம் தேதி இது புதுசாக வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜூன் 21 கேட்பாங்க. இது போன டைமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி ஒலிம்பிக் தினமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஜூலை மாதம் பார்க்கலாம் முக்கிய தினங்கள். ஜூலை 1 பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மருத்துவர் தினம். ஸோ இன்னொரு தினம் முக்கியமானது ஜிஎஸ்டி தினம் வந்து ஜூலை 1 தான். 2017 வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ தேசிய மருத்துவ தினமும் அப்போ தான். ஜூலை 2 பார்த்திங்கன்னா உலக விளையாட்டு பத்திரிகை தினம். ஜூலை 4 தர்ம சக்கர தினம். ஜூலை 5 வன மகோத்சவம். ஸோ வன மகோத்சவ தினம் இதெல்லாம் புக்கில் இருந்த ஒரு கொஸ்டின்னு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து எந்த மாதம் வந்து வன மகோத்சவம் கொண்டு வராங்க அப்படின்னா ஜூலை மாதம்தான் வந்து வன மகோத்சவம். ஸோ மந்த்து மட்டும் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த தேதின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஜூலை 5. ஸோ ஜூன் 5 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் பார்த்திங்கன்னா அப்போ ஜூலை 5 வன மகோத்சவம். ஸோ அந்த காடுகளுக்காண்டி வந்து வன மகோத்சவம் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நிறையா டைம் கேட்டிருக்குங்க, உலக மக்கள் தொகை தினம். ஜூலை 17 பார்த்திங்க அப்படின்னா முதலைகள் தினம். ஜூலை 23 தேசிய ஒளிபரப்பு தினம். ஜூலை 24 வருமான வரி தினம். ஓகே. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜூலை 1 ஜிஎஸ்டி தினம் எப்போ அப்படின்னு அடிக்கடி வந்து கேட்பாங்க. இப்படியும் கேட்பாங்க, ஜிஎஸ்டி எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஜூலை 1 2017. ஜூலை 5 வன மகோத்சவம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். அப்புறம் ஜூலை 23 தேசிய ஒளிபரப்பு தினம். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஆகஸ்ட் மாதம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக சமஸ்கிருத தினம். ஸோ 6ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமா தினம். ஸோ ஜப்பானில் வந்து குண்டு இது. ஸோ 6ஆம் தேதி. அப்புறம் 9ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 6ஆம் தேதி போட்ட குண்டுக்கான பேர் என்னது, ஸோ 9ஆம் தேதி வந்து போட்ட குண்டோட பேர் என்னது, ஸோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னென்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 6ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமா தினம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். ஸோ ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு தினம். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1942. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வர 2020 வரை. ஸோ 78 வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 9ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாகசாகி தினம். ஸோ 6ஆம் தேதி வந்து ஹிரோஷிமாவில் போட்டிருப்பாங்க. 9ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா நாகசாகி, ஸோ ஜப்பானில் வந்து போட்டிருப்பாங்க. 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உலக யானைகள் தினம். 15ஆம் தேதி ஒயிட் கேன் தினம். ஸோ ஆகஸ்ட் 15 நமக்கு தெரியும் சுதந்திர தினம். ஸோ அதுக்கு இன்னொரு நாளும் இருக்குது, ஒயிட் கேன் தினம். 19ஆம் நாள் உலக புகைப்பட தினம்.
21ஆம் நாள் உலக மூத்த குடிமக்கள் தினம். 24லேருந்து 28ஆம் நாள் வரை உலக தண்ணீர் வாரம், ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்ன தேதின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் முக்கியமானது. ஹிரோஷிமா நாகசாகி. 6ஆம் தேதி ஹிரோஷிமா, 9ஆம் தேதி நாகசாகி. ஸோ ஆகஸ்ட் 1, 7 உலக தாய்ப்பால் வாரம், ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆகஸ்ட் 21ஆம் நாள் உலக மூத்த குடிமக்கள் வாரம். 24லேருந்து 28 அதுவும் ஒரு முக்கியமான தினம், உலக தண்ணீர் வாரம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா ஆரோக்கிய மாதம். ஸோ இதில் பார்த்தோம் ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரை உலக தாய்ப்பால் வாரமா. ஸோ அதேமாரி செப்டம்பர் 1லேருந்து 7 ஆரோக்கிய மாதம். ஸோ தாய்ப்பால் இருந்தால் தான் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செப்டம்பர் 1லேருந்து 7. ஓகே. செப்டம்பர் 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உலக தென்னை தினம். செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினம். ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஸோ முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர். ஸோ அவரோட பிறந்தநாள் நினைவாக தான் வந்து ஸோ தேசிய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5ஆம் நாள் கொண்டாடப்படுது. 8ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச கல்வியறிவு தினம். இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு கொஸ்டின். சரி, 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலய தினம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நாள் வந்து ஹிமாலயா தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ போன மாதம் பார்த்தீங்க ஆகஸ்ட் 9 பார்த்தீங்க அப்படின்னா நாகசாகி தினம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி ஸோ செப்டம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா தினம். 11ஆம் நாள் பார்த்தீங்க தேசிய வன தியாகிகள் தினம். ஸோ நம்ம தியாகிகள் தினம் எப்போ பார்த்தோம்? ஜனவரி 30ஆம் தேதி பார்த்தோம். ஸோ இது செப்டம்பர் வந்து 11. செப்டம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச முதலுதவி தினம். செப்டம்பர் 14ஆம் நாள் ஹிந்தி திவாஸ் தினம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். வெளிநாடு வாழ் இந்திய தினம் வந்து பார்த்தோம் ஜனவரி 9ஆம் தேதி. அதேமாரி 14ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திவாஸ் தினம். ஸோ செப்டம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச மக்களாட்சி தினம். இது புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். சர்வதேச மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. ஓகே. 16ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா உலக மூங்கில் தினம். செப்டம்பர் 21ஆம் நாள் உலக அல்சீமர் நோய் தினம். செப்டம்பர் 22 சர்வதேச ரோஸ் தினம். ரோஸ், ஸோ லவ்வர்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ரோஸு. ஸோ அந்த தினம் தான் வந்து சர்வதேச ரோஸ் தினம்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி. செப்டம்பர் 30 நாள் பார்த்தீங்கன்னா 30ஆம் நாள் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஓகே, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு மட்டும் பார்த்துடலாம். ஸோ செப்டம்பர் 11ஆம் நாள் முக்கியமானது தேசிய வன தியாகிகள் தினம். ஹிந்தி திவாஸ் தினம் கேட்கலாம். ஸோ செப்டம்பர் 14ஆம் நாள். செப்டம்பர் 15ஆம் நாள் சர்வதேச மக்களாட்சி தினம் முக்கியமானது. செப்டம்பர் 16 முக்கியமானது. அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாமில். அதுக்கப்புறம் செப்டம்பர் 30ஆம் நாள் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கோங்க. ஸோ அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாள். உலக வாழிட நாள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அக்டோபர் 1ஆம் நாள் சர்வதேச காப்பி தினம். ஸோ 1ஆம் தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ? அக்டோபர். ஸோ அக்டோபர் 1ஆம் நாள் சர்வதேச காப்பி தினம். அக்டோபர் 2ஆம் நாள் சர்வதேச வன்முறையற்ற தினம். அக்டோபர் 4ஆம் நாள் உலக விலங்குகள் தினம். அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஆசிரியர்கள் தினம். சர்வதேச ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. சரி, தேசிய ஆசிரியர் தினம் வந்து நம்ம நாட்டில் ஆசிரியர் தினம் எப்போன்னா செப்டம்பர் 5. அதுவே அக்டோபர் 5 பார்த்தீங்க அப்படின்னா உலக ஆசிரியர் தினம்.
ஸோ 2 கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அக்டோபர் 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா உலக காட்டன் தினம். அக்டோபர் 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உலக அஞ்சல் தினம். அக்டோபர் 11ஆம் நாள் சர்வதேச கை கழுவுதல் தினம். அக்டோபர் 14 உலக தர தினம். அக்டோபர் 15 சர்வதேச கை கழுவுதல் தினம். ஸோ இதுக்கு முன்னாடி கை கழுவுதல் தினம் என்னைக்கு பார்த்தோம்? அது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் 16ஆம் நாள் உலக உணவு தினம். இன்னொரு நாள் 17ஆம் தேதி ஒன்று பார்த்தோம், உலக பாதுகாப்பு தினம். உலக உணவு பாதுகாப்பு தினம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்டோபர் 21 ஆசன் ஹிந்த் நினைவு நாள். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 24 ஐநா தினம். அக்டோபர் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். அக்டோபர் 2லேருந்து 8ஆம் தேதி வரை உலக விலங்கு தினம், விலங்கு வாரம். ஸோ 2 to 8 விலங்கு வாரம். ஸோ இந்த வாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அக்டோபர் 2 to 8. ஸோ அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். ஸோ அக்டோபர் 9 to 15 தேசிய அஞ்சல் வாரம். ஸோ அதுக்கு முன்னாடி தேசிய அஞ்சல் தினம் ஒன்று பார்த்தோம், அது என்னன்னு பாருங்க. ஸோ அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம். ஸோ ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினம். ஸோ அதுவே அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம். ஸோ இதில் முக்கியமான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் 1 திங்கட்கிழமை வந்து கேட்பாங்க உலக வாழிட நாள். ஸோ 4ஆம் தேதி அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம். ஸோ அக்டோபர் 11 சர்வதேச கை கழுவுதல் தினம். ஸோ அக்டோபர் 24 பார்த்தீங்க அப்படின்னா ஐநா தினம். ஸோ ஐக்கிய நாடுகள் தினம் ரொம்ப முக்கியமானது. அக்டோபர் 14 1948 தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனால தான் ஐநா தினம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 24ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அக்டோபர் 2லேருந்து அக்டோபர் வந்து 15ஆம் தேதி வரை பார்த்துக்கோங்க. ஸோ 2 to 8 பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்கு தினம். ஸோ அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். ஸோ 15 தேசிய அஞ்சல் வாரம். 31 வந்து தேசிய ஒற்றுமை தினம். ஸோ நவம்பர் மாதம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம். நவம்பர் 13ஆம் தேதி குருநானக் பிறந்த தினம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஸோ குழந்தை தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம். ஸோ அதனால தான் வந்து குழந்தைகள் தினம் அப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் 13 குருநானக் பிறந்த தினம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நவம்பர் 17 லாலா லஜபதி ராய் நினைவு தினம். நவம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒருமைப்பாட்டு தினம். ஸோ அது யாரோட பிறந்த நாள் அப்படின்னா இந்திரா காந்தி பிறந்த நாள். நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நவம்பர் 26 1950 தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஜனவரி 26 சட்ட தினம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நவம்பர் 14 கேட்பாங்க குழந்தைகள் தினம். அதுக்கப்புறம் நவம்பர் 19 ஒருமைப்பாட்டு தினம் கேட்கலாம். நவம்பர் 26 கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்துடலாம். டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 3 ராஜேந்திர பிரசாத் பிறந்த நாள். டிசம்பர் 5 கடற்படை தினம். டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு தினம். டிசம்பர் 7 கொடி தினம். டிசம்பர் 8 மனநிலை பிறந்தோர் தினம். டிசம்பர் 10 ஐநா மனித உரிமைகள் தினம். ஸோ ஐநா தினம் வேறு, ஐநா மனித உரிமை தினம் வேறு. ஸோ டிசம்பர் 10 பார்த்தீங்கன்னா மனித உரிமை தினம். டிசம்பர் 10 ராஜாஜி பிறந்த நாளும் அன்றைக்கி தான். டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். இது புக்கில் வந்து கொடுத்த கொஸ்டின். ஸோ புக்கில் கேட்டிருக்காங்க இந்த தினம். டிசம்பர் 14 ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 17 நம்ம காமராஜர் பிறந்த தினம். டிசம்பர் 23 நம்ம விவசாயிகள் தினம். டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நினைவு நாள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதில் முக்கியமான தினம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் நிறைய கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ கடற்படை தினம் எப்போன்னு கேட்பாங்க. கப்பற்படை தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 4.
ஸோ அதுவே டிசம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா கடற்படை தினம். ஸோ டிசம்பர் 7 கேட்பாங்க கொடி தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். ஸோ டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். டிசம்பர் 23 விவசாயிகள் தினம். ரொம்ப முக்கியமான டேட்டு. ஸோ எல்லா டேட்டும் வந்து முக்கியமான டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஸோ போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஸோ இந்த டேட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே வந்து புக்கிலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் எடுத்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இது டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.